guys, welcome back to my channel Harya Vlogs. So in the video most viral products and most positive review products அதை பத்தின ஒரு எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க எக்ஸாக்ட்லி அண்ட் அதோடைய பிரைஸ் அண்ட் என்னென்ன ஸ்கின் டைப்க்கு அது கரெக்டாக சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிகாஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் டைப் ஒரு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யாரெல்லாம் காம்பினேஷன் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளென்சிக்கு யூஸ் பண்ணுறது எத்திக்ளோ சோப். நான் ரியலி சொல்கிறேன், நான் அதை பற்றின மோஸ்ட் ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்க்கல. பட் எப்படி சொல்கிறது, இப்போ இந்த டாக்டர்ஸ்லாம் அவங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எத்திக்ளோ சோப் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐ திங்க் ஸோ அந்த சோப் ஒரு 100 rupees. நான் பாஸ்ட் 3 to 4 months நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எக்ஸஃபோலியேட் உண்மையிலே அந்த சோப் சொல்லணும்னா அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் கோஜிக் ஆசிட் இருக்குது, கிளைகோலிக் ஆசிட் இருக்குது அண்ட் கிளிசரின் இருக்குது. ட்ரை ஆகாமல் ஸ்கின்னை உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய பெஸ்ட் பண்ணு கேட்டிங்கன்னா எத்திக்ளோ நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சோப் ஃபார் கிளென்சிங் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் டோனராக ஆக்சுவலி வாங்கியிருக்கேன். டோனர் இது வரைக்கும் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணது இல்லை. ஸோ அந்த சிடிஎம் கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் ப்ராசஸில் டோனிங் ஓகே இந்த வாட்டி ஆட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தம் டோனர் யூஸ் பண்ணால் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ஸோ டெர்மாக்கோடைய 7% கிளைகோலிக் ஆசிட் ஹைட்ரேட்டிங் டோனர். ஸோ இந்த டோனருக்கு நான் சூஸ் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா கிளைகோலிக் ஆசிட். ஸோ கிளைகோலிக் ஆசிடோட மேஜரான வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெட் செல்ஸ்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின்னோடைய டோனை கொஞ்சம் ஷேடர் லைட் ஷேடராக மாற்றும். நல்லா ஒரு பெரிய பாட்டில் ரியலி இது எப்படியோ கம்பல்சரி ஒரு 3 to 4 months மேலே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் திங் இந்த டோனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் வெளியவே போகணும். மோஸ்ட்டாக சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நீங்கள் வெளியவே போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் ஸ்கின் கேர் எடுத்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னாலுமே எல்லாமே டோட்டலி வேஸ்ட் ஆகிடும். பிகாஸ் ஸோ இந்த டோனர் நான் 424 rupeesக்கு வாங்கினேன். 150 ml 424 rupeesக்கு நைக்காவில் வாங்கினேன். அண்ட் இந்த வீடியோ எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லை. அது நைக்காக்கும் சரி அவர் நான் அமேசான்லேயே வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கும் சரி அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்க்குமே நான் எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லை. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோடைய என்ன பர்பஸோட ரிவ்யூ ஒரு குட்டி ரிவ்யூ தான் சொல்லி இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தி ஆர்டினரி பிராண்ட்லேருந்து நயாசினமைட் 10% ப்ளஸ் ஜிங்க் 1%. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர்டினரி பிராண்ட்லேருந்து வாங்குறேன். ஆக்சுவலி இது ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட். சுற்றி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். எல்லாமே இதோட ப்ராடக்ட்ஸோடது எக்கச்சக்கமான நல்ல ரிவ்யூஸே கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது ஒரு ஃபாரின் பிராண்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட்டாக அவங்களுமே எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அது ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த ப்ராடக்ட்ல நான் நயமசைடம் இந்த சீரம் ஆக்சுவலி இது ஒரு சீரம். இந்த சீரம் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் பிம்பிள் ஆல்ரெடி இருந்து அந்த குழியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக பல்லா மாதிரி இருக்கும். பட் பெருசாக இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட்டியாக இருக்கும். ஸோ இந்த சீக்ஸ் கிட்ட என்கிட்ட இருக்குது இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் கிளியர் ஸ்கின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் R&Dலாம் ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஓகே கடைசியில் இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணேன். ஸோ இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 600, கரெக்டாக எக்ஸாக்ட்லி 600. அண்ட் இதோட எம்எல் 30 ml. ஸோ இதுதான் அந்த பாட்டில் 30 ml 600 rupees. ரியலி இது காஸ்ட் அதிகம் தான். இதோட ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாக எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் இருந்தாலுமே 1900 800 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காஸ்ட்லியாக தான் போகும். அண்ட் இதோட ஆல்டர்னேட் வரைக்கும் நான் ஒரு வாங்கிய 3 to 4 days தான் ஆச்சு. பட் யூஸ் பண்ணிட்டு இருக்க கன்சிஸ்டன்ஸாக மார்னிங் அண்ட் நைட்டு. ஸோ இது ரியலி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. உண்மையிலே ஒர்க் ஆச்சுன்னா கம்பல்சரி நான் ஒரு சின்ன ஷார்ட்டாக கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் நானே எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே கடைசியாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது சூஸ் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே டெர்மாக்கோவோட 1% ஹையலூரானிக் லாங் லாஸ்டிங் சன்ஸ்கிரீன் ஃபார் ப்ராட் ஸ்பெக்ட்ரம்
வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலி இந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணதுக்கான வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து SPF ஓகே எல்லாத்துலேயுமே வந்து SPF 50 வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ப்ளஸ் PA இது வந்து 4+++++. ஸோ அது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம்காக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இது இன்னொரு ஒரு ரிவ்யூவில் வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா 6 hours வரைக்குமே இது வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்கும். அதாவது 6 hours வரைக்குமே உங்கள் ஸ்கின் மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து போயிடாது அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து நான் வாங்கினேன். இதோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 552 rupeesக்கு வந்து வாங்கினேன். எனக்கு வந்து இதோடைய பர்சனலாக இதோடைய கன்சிஸ்டன்சி அதாவது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல தான். பிகாஸ் வந்து நான் சீரம் யூஸ் பண்ணால் என் ஃபேஸ் வந்து ஆயிலியாக இல்லை, டோனர் யூஸ் பண்ணால் ஓகே இது வாட்டர் ஜஸ்ட் வந்து ஸ்கின் வந்து அப்சர்வ் ஆகிட்டு டக்குன்னு வந்து போயிட்டு ஓகேங்களா ஒன்றுமே இல்லை. பட் இந்த சன்ஸ்க்ரீன் இருக்கே, இந்த சன்ஸ்க்ரீன் வந்து சன்ஸ்க்ரீனில் பெரிய இதுவே தாங்க. எவ்வளோ ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆயிலியாக இருக்கக்கூடிய யாருக்கு தான் ஆயிலியாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து நீங்கள் குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து போகிறீங்க, என்ன வழிகிற மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த லுக்கே வந்து உங்களுக்கு வராதே. ஸோ என்னுடைய ட்ராபேக் எனக்கு வந்து ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இதுதான். பட் இதில் ஒயிட் காஸ்டிங் தான் வந்து இல்லை. மோஸ்ட்டாக எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே இப்போலாம் ஒயிட் காஸ்டிங் வந்து அந்தளவுக்கு வரதில்லை. அதுவும் ஒரு பெரிய வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து ஆட் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸில் வந்து. ஸோ இதில் வந்து ஒயிட் காஸ்டிங் வந்து வரலனாலும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா வழவழப்புத்தன்மையோடு இருக்கிறது. ரொம்ப கொஞ்சம் ஆயிலியாக தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதோட வேலை மேபி ஓகே இது வேலை வந்து கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். அண்ட் ரிவ்யூஸும் வந்து பார்த்தேன், இதோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற வீடியோஸுமே நான் வந்து பார்த்தேன். இந்த ஹேர்லைக் ஸ்னெயில் மிஷன் சொல்லிட்டு இந்த நத்தையோடைய நான் வந்து வீட்டிலலாம் வந்து பேசும்போது நத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பேசுவோம். ஸோ சொல்லிடுது. ஸோ இந்த கார்சரஸ் பிராண்டோடைய அட்வான்ஸ்டு ஸ்னெயில் 96 மிஷன் பவர் எசன்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பல விதமாக யூஸ்ட வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு, ஏன்னா இதோடைய ரேட் ரியலி இங்கே ரொம்ப ரொம்ப விலை அதிகங்க ஓகேங்களா. நான் இது கஷ்டப்பட்டு வாங்கலான்னு முடிவெடுத்ததுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அமேசானில் வந்து 800 and something ஐ திங்க். ஸோ இருங்க நான் எக்ஸாக்ட்லி வந்து பார்த்து சொல்கிறேன். ஸோ இதோட எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் வந்து அமேசானில் வந்து 867 rupeesக்கு வந்து வாங்கினேன். ஸோ இதோட எம்எல் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ml. என்னதாங்க அந்த ஸ்னெயில் மியூஷன்னா வந்து ஆக்சுவலி இது வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து எல்லாம் வாங்குறாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அதோடைய ஜெல் கன்சிஸ்டன்சி அது போட்ட உடனே வந்து ஸ்கின்னு வந்து அப்படியே வந்து க்ளோயிங்காக ஆகுது, டியூவியாக ஆகுது, ரொம்ப சாஃப்டாக வந்து ஸ்கின்னை வந்து காமிப்பாங்க. ஸோ இப்படி எல்லாம் வந்து நானுமே வந்து நிறைய வந்து பார்த்தேன். எக்ஸாக்ட்லி அந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் இது வந்து இருக்குது ஓகேங்களா, காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. அது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்கின் என்னதான் வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டாலும் இது வந்து போட்டு இன்னும் கூடுதல் ஒரு பெனிஃபிட்ஸாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாம் லாக் பண்ணி, ஸோ அதனால வந்து நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து எப்படி சொல்றது நல்ல ஒரு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக ஸ்கின்னை வந்து ஆகிறதுன்னு சொல்லி இதை வந்து பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து ஆன்டி ஏஜிங் காம்போனன்ட்ஸுமே வந்து இருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து என்னோட ஐஸ் கண்ணு கீழே இல்லை நெத்தி கிட்ட வந்து என்ன பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மைன்யூட்டாக தான் தெரியும். ஒரு மாதிரி கோடு இல்லை விரிங்கிள்ஸ் வர மாதிரி லைட்டாக தான் வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல வந்து நரிஷ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ அப்பான் பெனிஃபிட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி தான் வந்து யூஸ் ஆகும். இதுலேயே வந்து கிளைகாலிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்னெயில் மியூஷனோட நிறைய வந்து ஒரு நியூட்ரியன்ட் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. பெனிஃபிட்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு வந்து சுருக்கத்து ரிங்கிள்ஸ்லேருந்து ஆக்சுவலி இந்த அமேசான்லேயே வந்து ஒரு பிக்சர் கூட வந்து இருக்கும் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. என்னென்னா வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அவங்களுடைய நெத்தி வந்து கொஞ்சம் சுருக்க இருக்குது, அதுக்கப்புறமா சுருக்கெல்லாம் ஃபுல்லாக கம்மியாயிட்டு அவங்க யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பிக்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஓகே. ஆக்சுவலி அதெல்லாம் திங்ஸ் ஒரிஜினல் பிக்ஸ் தான் வந்து நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வரைக்குமே எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எதுவுமே வந்து வரல. ஃபார் காம்பினேஷன்ஸ்க்கே யாராச்சும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோடைய உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் கேட்ட அந்த சன்ஸ்க்ரீனும் வந்து மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் இல்லை இதுதான் செம்மையாக யூஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய தரப்பில் வந்து நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதாங்க ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய நியூ ஸ்கின் கேர் ரெட்மியில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆனது.
ஸோ ட்ரெட்டினோனை பற்றி வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் அதை பற்றி பார்த்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ்லாம் வந்து கேட்டு லைக் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுருங்க. எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் இதை பற்றின டவுட்ஸ் இதெல்லாம் சம்திங் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ யா காய்ஸ், until then, bye bye, ta-da.